லைஃப் இஸ் அன்சர்டன்னு நம்ம அப்பப்போ சொல்லுவோம். பட் அதோட ஆக்சுவல் மீனிங் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ ஏதோ ஒன்று ஆனால் மட்டும்தான் அது ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஈவினிங் தாங்க அது. வெதர் அன்னைக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. என் குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டிஸ்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட சன் ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி தாங்க அது. அண்ட் வி நோ தட் இந்த பார்ட்டி ரொம்ப கிராண்டாக இருக்க போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹைலைட்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு சின்ன செகண்ட் தாட் ஓடிட்டே இருந்தது. நம்ம நார்மலாக வெளியே போகும்போது குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிடுமோ, இது ரொம்ப நியூ பிளேஸாக இருக்கே, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க பசங்க, தடுக்கி விழுந்துருவாங்களோ, அடிபட்டுருவாங்களோ. ஸோ இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணாமல் ஒரு பாயிண்ட்ல அவங்க கேம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸ்லி என்னோட மாமி மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அடல்ட்ஸ்க்குமே அங்கே கேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சஃபிஸ்டிகேட்டடான ஈவினிங் தாங்க சொல்லுங்கள். சீரியஸ்லி எங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கேக் கட்டிங் முடிச்ச 1 hourல நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். என் பெரிய பையன் சாப்பிட்ட ஒரு சின்ன ஃபாண்டன் டாய்ல 1.5 இன்ச்சுக்கு கம்பி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் இவன் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான்.